451 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று இரவு திறந்து வைக்கிறார். அதற்காக தூத்துக்குடி விமான நிலையத்தில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். விவரங்கள் என்ன? லாவண்யா, பிரதமர் வருகையொட்டி தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று இரவு 8 மணி அளவுல மாலத்தீவிலிருந்து விமானம் மூலமாக தூத்துக்குடிக்கு வரக்கூடிய பிரதமர் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை தொடர்ந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு 10,000 பேர் அமரக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில 4,500 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை திறந்து வைக்கிறார். ஒரு சில திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி விமான நிலையம் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 2,100 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்று மதியத்துக்கு பிறகே தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையும் சரி, தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் சாலையிலையும் சரி போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த பகுதியில தான் விமான நிலையமானது, பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய விமான நிலையமானது அமைந்திருக்கிறது. இதோடு மட்டும் இல்லாம கடல் பகுதியில மன்னார் வளைகுடா முழுவதும் தூத்துக்குடி கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் 3 படகுகள்ல ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கடல் பகுதியிலையும் ட்ரோன் மூலமா அந்த பகுதியிலையும் ரோந்து பணிகளானது நடந்துகிட்டு இருக்கிறது. விமான பயணிகள் இன்னைக்கு கடுமையான ஒரு கட்டுப்பாடுகளுக்கு பிறகே விமான நிலையத்துக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அதுவும் 3 மணி நேரத்துக்கு முன்பாக அவங்க விமான நிலையத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேல அந்த விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சுகாதாரத்துறையினர், தீயணைப்பு துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய்களோட முகாமிட்டு இருக்கிறாங்க. லாவண்யா, முரளி கணேஷ், தூத்துக்குடியில் பிரதமர் வரும்போது அவரை வரவேற்பதற்கு யாரெல்லாம் வர இருக்கிறார்கள்? அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் அவரை சந்திக்கவிருக்கிறார்கள்? அதாவது தூத்துக்குடியில் இன்று பிரதமர் வரும்போது பிரதமரை வரவேற்பதற்காக எல் முருகன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் விழா மேடையில தூத்துக்குடி தொகுதியினுடைய கனிமொழி எம்பியும் வரவேற்பதாக ஒரு தகவலானது தற்போது கிடைத்திருக்கிறது. அதே நேரத்துல இந்த நிகழ்வையொட்டி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு மோடியை சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரபரப்பா இருந்தது. இந்த தகவல் உறுதியானதா இதுவரை உறுதி செய்யப்படல. நேற்றே இது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லும் போது கூட இந்த தகவல் உறுதியானது கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையிலேயே இன்று பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுலையும் இவருடைய பெயரானது இடம்பெறல. அதே நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது, ஆளுநருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. விழா மேடையில் வைத்து கனிமொழி எம்பி பிரதமரை வரவேற்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.